பிள்ளைகளா நாங்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. புருஷர்களாகி நீங்கள் எந்த இடத்துலையும் வாக்குவாதமும் தர்க்கம் பண்ணாம எல்லா இடங்கள்லையும் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. 2 கைகளையும் உயர்த்தி மரத்துக்கு நேராக உயர்த்தி எங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நாங்க ஜெபிக்கிறோம். தகப்பனே, இவ்வளவு நேரமும் பாடல் பாடணும், ஸ்தோத்திரம் பண்ணோம் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரும் சாட்சியின் மூலமா அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் அநேக காரியங்களை சொல்லி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுக்கொண்டாங்க. ஒட்டு மொத்தத்துக்கு எங்களுக்கு பதில் ஒன்னே ஒன்றுலதான் இருக்கு ஆண்டவரே. பரிசுத்த ஆவியினால எங்க எல்லாரையும் இன்னும் நிரப்புங்க, இன்னும் நிரப்புங்க, இன்னும் உடைய ஆவி எங்களுக்கு தாங்க. இந்த இடத்துல ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற ஒவ்வொருவர் மேலையும் வந்து இறங்கட்டும். இந்த இடத்துல ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற ஒவ்வொருவர் மேலையும் நாங்க பலன் அடைவதற்கு ஆண்டவரே எங்களுக்கு உடைய ஆவியை அனுப்பிடுங்கப்பா. ஆண்டவரே, உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவானவர் அன்னைக்கு ஊழியத்துல வந்து திரும்பி போகும்போது ஆவியினால நல்ல பலன் அடைந்து போனது போல இந்த இடத்த விட்டு நாங்க போகும்போது ஆண்டவரே எங்க ஆவியில ஒரு பலன் கிடைக்கணும் ஆண்டவரே. நாங்க ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம். முன்னால வந்து சாட்சியான ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். இந்த இடத்துல இருக்கிற அண்ணனுக்காக, ஜோயலுக்காக, தம்பிக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. முழு நேரம் ஊழியம் செய்கிற ஆண்டவரே பிள்ளைகள் மேல விசேஷித்த அபிஷேகம் இறங்கட்டும், விசேஷித்த அபிஷேகம் இறங்கட்டும். ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் மேலேயும் ஊத்துங்க, எல்லாரும் மேலேயும் ஊத்துங்க. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பலனடைய நீரப்பிடுமே பலத்தின் ஆவியே, பலனடைய நீரப்பிடு